ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாகிறது தமிழகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இல்லிட்ரஸியில் நமக்கு கவர் ஆகும். இல்லிட்ரஸி ஸோ அந்த ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 38 மாவட்டங்களில் வந்து 2022ஆம் ஆண்டுலேருந்து செயல்படுத்திட்டு வராங்க தமிழக அரசு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஸ்கீம். ஸோ இதில் 2025லேருந்து 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 வயதுக்கு மேற்பட்ட அந்த எழுத படிக்க தெரியாத நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15,309 பேர் எண்ணிக்கையில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு முதல் கட்டமாக 5,37,869 இவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கையில் முதலாவதாக அவங்களுக்கு முதற்கட்டமாக இந்த ஒரு மையங்கள் அமைத்து அவர்களுக்கு அந்த எழுத படிக்க சொல்லி கொடுத்து அதற்கான தேர்வும் வந்து நடைபெற்றிருக்கும், அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இரண்டாவது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 லட்சத்துல வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த எழுத்தறிவு சொல்லி கொடுத்து அதற்கான தேர்வும் வந்து இப்போ ரீசெண்டாக நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் அவங்களுக்கு சான்றிதழ் கிடைச்சது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை வந்து மத்திய அரசு வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி படிப்பை தவறவிட்ட வயது வந்தோருக்கு உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீம் தான், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் உல்லாஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் வந்து முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிசோரம், கோவா, திரிபுரா மற்றும் இமாச்சல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் ரூபாய் 3 கோடியில் காந்தியடிகள் ஜீவா நினைவு அரங்கம் அரசாணை வெளியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பேப்பர் 2 மெயின்ஸில் பேப்பர் 2 குரூப் 1 சிலபஸ் மெயின்ஸ் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த நினைவு அரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்து தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ எங்கே அப்படின்னு பார்க்கும்போது சிராவயல் கிராமத்தில் தான். யாருக்காக அப்படின்னா காந்தியடிகள், அதே மாதிரி பொது உடைமை வீரர் ப. ஜீவானந்தம் இவர்கள் 2 பேரும் அந்த சுதந்திர போராட்டத்தின் போது இந்த குறிப்பிடப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சந்தித்து பேசிய ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வந்து நினைவு கூறும் பொருட்டு தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நினைவு அரங்கமானது தமிழக அரசால் அமைப்பதற்கான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். நம் நாட்டினுடைய பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இரு நாடுகள் இடையேயான அந்த உறவுகள் ஏற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 75 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. அதை முன்னிட்டு தான் ஜோர்தானுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ முதன்முறையாக பிரதமராக பதவி ஏற்றம் செய்த பின் நம்முடைய பிரதமர் வந்து முதன்முறையாக தான் இந்த ஜோர்டானுக்கு வந்து இப்போ போயிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு போகிறதுக்காக 2018ஆம் ஆண்டில் வந்து ஜோர்தான் வழியாக பாலஸ்தீனத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஜோர்டானுக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான உரங்கள் பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் இந்த உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோர்தான்லேருந்து அதிக அளவு இறக்குமதியானது செய்யப்படுகிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் பாவர்ட்டியில் ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது முதலாக 2005ஆம் ஆண்டு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கேரண்டி ஆக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்.
ஸோ இந்த சட்டம் தான் முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி சட்டமா இது வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து மாற்றாக ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. இதன்படி பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக அதிகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பெயர் பாத்தீங்க அப்படின்னா முன்னதாக ஒரு 2 நாளுக்கு முன் பூஜ்ய பாபு வேலை வாய்ப்பு திட்டம், பூஜ்ய பாபு வேலை வாய்ப்பு திட்டமாக பெயர் மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து. ஸோ இப்போ அந்த பெயரை மாற்றி வளர்ந்த பாரத வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த புதிய ஒரு பேரை வந்து அதுக்கான மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னா எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் பாதுகாப்பு இது ரிலேட்டடாக அவங்களுடைய வேலைகளானது இருக்கும். அதாவது நீர்நிலைகளை சுத்தப்படுத்துதல், அந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வேலைகள் ரிலேட்டடா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல மக்கள் செய்வாங்க. அதே மாதிரி முக்கிய ஊரக கட்டமைப்பு வாழ்வாதாரம், உள்கட்டமைப்பு உருவாக்கம், அதே மாதிரி பருவநிலை மாற்றத்திற்கு தக்கவாறு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த ஊரக திட்டத்துல வந்து கையாளுவாங்க. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேளாண் பருவ காலத்துல வந்து இந்த 125 நாள் வேலை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்போ வேளாண் தொழில் விவசாயம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த காலம் இல்லாத மற்ற நாட்களில் மட்டும்தான் இந்த திட்டத்தின்படி வேலை வாய்ப்பு வந்து வழங்க வேண்டும். அதே மாதிரி ஸோ இவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 15 நாட்களுக்குள் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கப்படலை அப்படின்னா அரசு வந்து அதற்கான உதவி தொகையை வந்து வழங்க வேண்டும். இந்த நிதி ஆண்டினுடைய அந்த முதல் 30 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பங்கு. ஸோ அதே மாதிரி ஊதியத்தில் 1/4 பகுதிக்கு குறைவாகவும், அதே மாதிரி மற்ற மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊதியத்தில் 50% குறையாமலும் அந்த உதவித்தொகையை வந்து மாநில அரசுகள் வந்து இவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த வேலையை வந்து 15 நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றார். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 60 ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கான நிதியை வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து 60% வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மாநில அரசுகள் வந்து 40% நிதியை இதுக்காக ஒதுக்க வேண்டும். இதுக்கு எக்ஸெப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதியில் உள்ள மாநிலங்கள், இவர்களுக்கு வந்து 90% நிதியை வந்து மத்திய அரசானது வழங்குவாங்க. மாநில அரசுகள் வந்து 10% நிதியை வந்து கொடுத்தா போதும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் ஆர்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது ஆர்டி ஆக்ட் வந்து சட்டம் 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதாவது பொதுமக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசிடம் அந்த அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டுறாங்கன்னா அதற்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து மக்கள் கேட்பதற்காக தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சென்ட்ரலில் இருக்கும். ஸோ ஸ்டேட் ரிலேட்டடான அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்காக தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட அணுகணும். சென்ட்ரல் ரிலேட்டடான அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை வந்து நம்ம அணுகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பார். ஸோ அவர் தான் புதுசாக ராஜ்குமார் கோயல் அவர்களை வந்து புதிய தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இதற்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீராலால் சமாரியா. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு சீஃப் கமிஷனர் ப்ளஸ் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து குறையாமல் இருக்கலாம். ஸோ இவர்களை யார் வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு கமிட்டி இருக்கும், பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன். சப்போஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி
லீடர், மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி லீடர், அதே மாதிரி ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர். ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. இந்த யூனியன் கேபினட் மினிஸ்டரை இந்த பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அவங்க தான் செய்து வைப்பாங்க. ஸோ அதற்காக தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ராஜ்குமார் கோயில் அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இவர்களுடைய அந்த பதவி காலம் பார்த்தீங்கன்னா 65 வயது, இல்லைன்னா பாராளுமன்றம் அதற்கான விதிமுறைகளை வந்து ஏற்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம இவங்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஒரு தடவை தான் அவங்களால பதவியில வந்து இருக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயுமே இருப்பாங்க. ஸோ இதுலயுமே நமக்கு ஒரு ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ல சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பிளஸ் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்குமே ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் வந்து சிஎம் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இவர்களுக்கும் ரீ அப்பாயின்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ இவர்களை வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரலில் வந்து பிரசிடென்ட், ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு அதற்கான தகவல்கள் வேணுமோ அவர்களை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான லெட்டரை வந்து அனுப்பணும். அவங்க 30 டேஸுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிப்ளை அனுப்பணும். ஸோ அப்படி பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க தரக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ ஃபர்தராக ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து அணுகலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் ஆஃபீஸருக்கு 250 ருபீஸ்லேருந்து பெர் டேக்கு 25,000 வரைக்கும் ஃபைன் வந்து போடுவாங்க. அதே மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க இந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் மேலே. ஸோ அதே மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சென்ட்ரல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் நமக்கு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா நம்ம அவர்களை வந்து அணுகலாம். ஸோ அவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா இதே ஃபைனை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுக்கும் விதிப்பாங்க. அதே மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90 டேஸுக்குள்ள அதற்கான தகவல்களை வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பிளஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து அதற்கான தகவல்களை வந்து நமக்கு வழங்குவாங்க. ஸோ அடுத்ததான் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜ்குமார் கோயில் அப்படிங்கிறவர் அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள அந்த பணிப்பிரிவை வந்து சார்ந்தவர். இவர் வந்து 1990ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா IAS அதிகாரியாக பதவியேற்றிருப்பார்.